நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப எங்க அப்பா கூட நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க பக்கத்துல ஒரு வயதான அம்மா நின்னுட்டு இருந்தாங்க. எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாங்க, பாப்பா நீ அந்த அம்மாவுக்கு இடம் கொடுக்கணும், அவங்கனால ரொம்ப நேரம் நிக்க முடியாதுமா, நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்பா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்தேன். உடனே பக்கத்துல இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ஒருத்தர், பரவாயில்லையேம்மா, அப்பா சொன்னதும் நீ கீழ்ப்படிஞ்சு நீ இந்த மாதிரி உதவி செய்யற, ரொம்ப நல்லது அப்படின்னு பாராட்டினாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ என்னோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சுது. அதாவது என்னன்னா, நாம மற்றவர்களுக்கு செய்கிற எந்த உதவினாலும் அதை பார்க்கிற மற்றவங்க நம்மள பெருமையா நினைப்பாங்கன்னோ, நம்மள பாராட்டுவாங்கன்னோ அந்த எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த எண்ணம் சரியானதுங்களா? கண்டிப்பா கிடையாது. கொலோசியர் 3:24 பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமாங்க, இந்த வசனத்தின்படி நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்காகவே நம்ம மனப்பூர்வமா செய்யணும். நம்ம செய்கிற சிறிய உதவியோ பெரிய உதவியோ, அதை நம்ம செய்யும் போது உதவி பெறுகிற அந்த நபர் மேல நமக்கு அன்பும் கரிசனையும் உள்ளவர்களா நாம அந்த உதவியை செய்யணும். அப்போதாங்க தேவன் அதுல பிரியப்படுவாரு. அன்பு இல்லாம செய்கிற பெரிய உதவியானா கூட அது ஒன்றுக்கும் உதவாது. அன்பு இல்லாம செய்கிற சின்ன உதவியாகட்டும் பெரிய உதவியாகட்டும் தேவன் அதை அங்கீகரிக்கிறதே கிடையாது. 1 கொரிந்தியர் 13:3 எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெளிவா அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இனிமேல் நம்ம மற்றவர்களுக்கு எந்த உதவி செய்தாலும் அவங்க மேல இருக்கிற அன்பினாலையும் கரிசனையினாலும் மட்டுமே தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அதில் பிரியப்படுகிறார். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம இருக்கிறோம்.